தாயே தமிழே தலைநாள் அமுதே, இந்த நன்னாளாம் பொன்னாளில் உனக்கு சாமரம் வீசுகிறேன் சந்தனம் பூசுகிறேன் என்று சொல்லி தாய் தமிழுக்கு முதல் வணக்கத்தை சொல்லி அருமையான தலைப்பில் ஒரு நகைச்சுவை பட்டிமன்றம். வீட்டில் ஆண்கள் ஹீரோவா ஜீரோவா அப்படின்னு சொல்லி, ஆனால் இங்கே இருக்கிற பார்த்தாலே கரெக்டாக போட்டிருக்காங்க. ஐயா அது ரெண்டாவது தாங்க எங்களுக்கு பொருந்தும் அப்படின்ற அளவுக்கு நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி தலைப்பு வைக்கிறதுக்கே பட்டிமன்றத்துக்கு ஒரு பஞ்சம் மாதிரி ஆகிப்போச்சு. எதாவது குறைவான உடை உடுத்தியது காந்தியா டிஸ்கோ சாந்தியான்னு போட்டுருந்துருக்காங்க. அன்னைக்கு ஒரு சின்ன பையன் எழுதியிருக்கான், லவ் த லேடி பட் டோன்ட் டச் யுவர் பாடி, இஃப் யூ டச் யுவர் பாடி சம்படி வில் மேக் சீடி. டிரான்ஸ்லேஷன் பண்ணுறியா? பக்கத்தூர்ல இருந்து ஒரு அம்மா கேத விசாரிக்க வந்துச்சு, இந்த துக்க விசாரிக்க வந்துச்சு. அது இந்த ஒப்பாரிலேயே விசாரிப்பாங்க பெண்கள், பார்த்தீங்களா? அப்படியே ஒப்பாரிலேயே விசாரிப்பாங்க. அந்த அம்மா கேட்டுச்சு, ஓ மாமியா இறந்து போச்சாமல, மாமியா இறந்து போச்சாமல, எப்படி இறந்து போச்சுன்னுச்சு. என் மாமியா கிணத்துல விழுந்து இறந்து போச்சு, கிணத்துல விழுந்து இறந்து போச்சுன்னுச்சு. எங்கள் வீட்டில் தானே கிணறு இருக்குது, எங்கே இருந்து மாமியா இருக்கான்னு சொன்னோடனே அந்த மருமக சொல்லிச்சு, அவங்களாவா கிணத்துல விழுவாங்க, நம்ம தான் பிடிச்சி தள்ளி விடணும். உன்னுடைய மறைவிற்கு பின்னே தாலியும் பூவும் பொட்டும் இல்லாமல் நான், ஆனால் என்னுடைய மறைவிற்கு பின் என் தங்கையோடு நீ. லாரிக்கு தேவை டயரு, மறையற தேவை கயிறு, நான் பேசினா பறகு பயிறு. பேரண்ட்டை கேட்குது பாட்டி, என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிற பேராண்டி, நாளைக்கு நான் செத்தா நீ தாண்டா கொல்லி ஓடணும், நாளைக்கு எனக்கு பள்ளிக்கூடம் இருக்குது பாட்டி அப்படின்னு இருக்கான். இந்த மைக்கு ஆன் பண்ணால் தான் பேச முடியுமா, பெண் பண்ணால் பேச முடியாதான். ஹோட்டலுக்கு போனால் ஆம்புலேட்டுன்னு தான் திங்கோமா, பொம்புலேட்டுன்னு திங்க மாட்டோமா. மேலே ஆன்லைனா பெண்லைன்லாம் கிடையாது. மவனை இதெல்லாம் இல்லாமல் வாழ்ந்துடலாம். ஆனால் ஒரு உமனுக்குள்ளே தான் மென்னு இருக்கிறாங்கிறத மறந்துடக்கூடாது நீங்களாம். அதே போல் சீன் இருக்குல்ல, ஒரு ஹீன் இருக்குன்றத நீங்கள் மறந்துடக்கூடாது. ஒரு நாள் என் மனைவியை பார்த்து பாராட்டினேன், அன்பே உனக்காக கோயில் எழுப்பவா கல்யாண மண்டபம் எழுப்புவான்னு என் மனைவி சொன்னா. எனக்கா எதை வேணாலும் எழுப்புங்க, தயவுசெய்து தூக்கத்தில் மட்டும் எழுப்பாதீங்கன்ட்டா.